من حليمك خير الخلق مولاي صل وسلم مولاي صل وسلم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, நீண்ட நேரம் ஹதீது சொல்வதற்காக நான் எழுந்திருக்கவில்லை. ஏனெனில் இது ரமலான் மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கு இந்த பள்ளி வாயிலில் தராபீஹ் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பயான் நடைபெறுகிறது. எனவே பயானை சுருக்கி முக்கியமான சில விஷயங்களை உங்கள் மத்தியில் கூறலாம் என விரும்புகிறேன். இருந்தாலும் பரக்கத்துக்காக ரமலானை பற்றிய ஒரு சில கருத்துக்களை தந்து அதன் பின்னர் முக்கியமான விஷயங்களை கூற விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லியிருக்கிறான். இதற்கு விளக்கம் சொல்வதாயிருந்தால் நீண்ட நேரம் தேவைப்படும். இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏனெனில் இன்று யாரும் சாப்பிடக்கூடிய தேவை ஒன்றும் இல்லை. வழமையாக ஜும்மாவுக்கு பிறகு சாப்பிடுவதற்காக அவசரமாக நாங்கள் போய்கொண்டிருப்போம். அந்த பிரச்சனை இன்று எமக்கு இல்லை. அதே நேரத்தில் இன்று வெள்ளிக்கிழமை லீவு நாளாகவும் இருக்கிறது. வியாபாரத்திலும் இறங்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்திருவசனத்தின் மூலம் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ. அதற்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். எத்தனையோ வருஷமாக ஹதீது கேட்டு 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 யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்றால் என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டவர்களே. எவ்வளவு காலமா தான் கேட்கும், ஞாபகம் இருக்கிறது இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே. குதிப அலைக்குமுஸ் ஸியாமு, நோன்பை உங்கள் மீது ஃபர்வாக்கப்பட்டுள்ளது, கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக, அல்லாஹ்வின் அச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பு என்ற ஒரு சுமையை, ஒரு பாரத்தை எங்களுடைய தலையிலே வைக்கும் போது கொஞ்சம் பயப்படுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் பயப்படுகிறான். ஏன் பயப்படுகிறான்? அவன் பயப்படுகிறான்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க அரபு படிக்காத ஆட்கள் இருந்தாலும் புத்தி இருக்குதானே உங்களுக்கு, சொல்லும் போது ஒரு அளவு புரியும் என்று நான் நினைக்கிறேன்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசிகளே குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு நோன்பை உங்கள் மீது விதியாக்கப்பட்டது. முடிஞ்சு போச்சல்லவா? நோன்பை உங்கள் மீது விதியாக்கப்பட்டது என்றால் பரவாக்கப்பட்டிருக்க எல்லாரும் நோன்பு பிடியுங்கள் என்ற அர்த்தம் வந்துவிட்டது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டது போல. கமா கமாண்ட இந்த கமா அல்ல, இப்படி போடுறோம் அந்த கமா அல்ல, இப்படி போடுற கமா அல்ல. கமா என்றால் போல. அது அரபியில சொல்வார்கள் தஷ்பீஹ் என்று சொல்வார்கள். போல என்னத்துக்கு போல கீழே சொல்லணும்? உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று ஏன் சொல்லணும்? நீங்க கிதாபு ஓத தேவையில்லை. புத்தி உள்ள ஆக்கள் கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க, ஏன் சொல்லணும்? உங்கள் மீது நோன்பை விதியாக்கப்பட்டிருக்கிறது என்ற போதும் தானே நோன்பு பிடிக்க வேண்டியதான் எல்லாரும். உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போல. அந்த போல என்று அவ்வா சொல்றானே, அதுதான் ஆதாரம். அவ்வாவுக்கு கொஞ்சம் பயம். அவன் பயப்படுவானா? அவன் பயப்பட மாட்டான். அது செக்ஷன், சப்ஜெக்ட் வேற. நான் ஒரு கருத்துக்காக வேண்டி அதை சொல்லி காட்டுகிறேன். எது போலேண்டா, கடைக்கார முதலாளி, ஒரு புடவை கடைக்கார முதலாளி அல்ல ஒரு சில்லறை கடைக்கார முதலாளி, கடையில பலர் சிப்பந்திகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். புதுசா ஒருத்தம் வந்து கடையில சேர்ந்தான். அவனுக்கு ஒரு வேலையை கொடுக்காரு முதலாளி. ஒவ்வொரு நாளும் காலத்தால சுபகுத்தொழுத உடனே குளிச்சுட்டு வந்து தண்ணிய குடிச்சு போட்டு இந்த அலுமாரி அவ்வளவில் இருக்கிற சாமானையும் கீழே இறக்கி ஒழுங்குபடுத்தி அடுக்கணும் என்று சொல்றாரு. சொல்லும் போது அந்த முதலாளி அவனுக்கிட்ட சொல்றாரு, உனக்கு முன் இங்கு வேலை செய்த சிப்பந்திக்கு இது கடமையாக்கப்பட்டிருந்தது போல உனக்கும் இது கடமையாக்கப்படுகிறது என்று சொல்றார். உனக்கு முன்னிருந்த சிப்பந்தி இந்த கடையில காலையில சுபகுத்தொழுத பிறகு எல்லா சாமானையும் கீழே இறக்கி ஒழுங்குபடுத்தி அடுக்குவான். அப்படித்தான் ஒரு சிப்பந்தி இங்க வேலை செஞ்சு கொண்டிருந்தான். அவன் இப்ப போயிட்டான். அவன் இடத்துக்கு நீ வந்திருக்கிறாய். உன் மீது இந்த அலுமாரியில் உள்ள சாமான்களை இறக்கி ஒழுங்குபடுத்தி அடுக்கி வைப்பது கடமையாக்கப்படுகிறது. உனக்கு முன்னிருந்த சிப்பந்தியின் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல. ஏன் அந்த முதலாளியை சொல்லணும்? அவன் தான் முதலாளி அல்லவா? ஏய், ஒவ்வொரு நாளும் காலையில சுபோக்கு பிறகு வந்து இந்த சாமானையில இறக்கி திருப்பி அடுக்கணுமா? ரைட், முடிஞ்ச விஷயம். உனக்கு முன்னிருந்த சிப்பந்தியின் மீது இதே பணி கடமையாக்கப்பட்டிருந்தது போல என்று ஏன் அந்த முதலாளி சொல்லணும்? இத்தனை முதலாளி மாதிரி இருக்கிறீங்க தானே நீங்க. உங்களோட கடையில் அப்படி நீங்க சொல்லுவீங்க தானே. ஏன் சொல்லுவீங்க? ஒரு வேளை இவன் இந்த வேலைக்கு புதுசா வந்திருக்கானே சிப்பந்தி, இவன் நினைச்சுக்குவான், இது என்ன பொறுப்பான வேலை இருந்தால் தாராண்டா, இது என்ன கஷ்டமான வேலை என்று அவன் நினைச்சுக்குவான். அவனுக்கு ஒரு சாந்தியை ஏற்படுத்துறதுக்காக நீ அப்படி நினைச்சுக்காதடா. உனக்கு முன்னிருந்த வேலைக்காரனும் இந்த வேலை என்ன செஞ்சதுதான். ஆகவே நீ அதை செய்யத்தான் போகணும். இந்த சுமை, இந்த பாரம் உனக்கு மட்டும் தரப்படுகிறது அல்ல, இதுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது அவனுக்கு ஒரு சாந்தி வருமா இல்லையா? அப்ப நமக்கு மட்டும் இல்லை இந்த பாரம்,
நமக்கு முன்னிருந்த வேலையாளுக்கும் இந்த பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் நினைப்பு சாந்தி அடைவானா இல்லையா? அந்த சாந்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக நீங்க நினைச்சுக்காதங்க, நோன்புங்கிற சுமையை, இந்த பாரத்தை உங்களோட தலையில மட்டும்தான் நான் ஏற்றி வைக்கிறேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அப்படி நினைச்சு என்ன ஆண்டவன்டா இவன் பெரிய பாரத்தை பெரிய சுமையை எங்கட தலையில போட்டுட்டான் என்று வேதனை அடையாதீர்கள். உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் நோன்பு என்ற பாரத்தை சுமையை அவர்களுடைய தலையிலே வைக்கப்பட்டது. அது போன்றுதான் உங்களுக்கும் வைக்கப்படுகிறது. ஆகவே இதை பெரிய பாரமாக நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு மட்டுமே இந்த சுமை சுமத்தப்படுகிறது என்று கருதி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற பாணியில் இதை சொல்லுகிறான். சரி, முதலாளி கடையில் உள்ள ஒரு தொழிலாளி கிட்ட ஒரு பொறுப்பான கஷ்டமான ஒரு வேலையை சொல்லும் போது இதை சொல்லலாம். அல்மாரியில் இருக்கிற சாமான் அவ்வளவையும் கீழே இறக்கி அதை ஒழுங்குபடுத்தி அடுக்கு என்று சொன்னா 10 அலுமாரி இருக்கு ஒரு பேலிக்கு. அடுத்த பேலில அடுத்த வரிசையில 10 அலுமாரி இருக்கு. எவ்வளவு பெரிய வேலை! அவனுக்கு அந்த வேலையை சொல்லும் போது வேணுமண்டா உனக்கு முன்னிருந்தவனுக்கும் இப்படி பாரம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அது பொருத்தம். ஏன் வேலை பெருசி? இந்த தும்பு கட்டை தூக்கி அவடத்தை வை தம்பி, இந்த தும்பு தடியை தூக்கி அவடத்தை வை. உனக்கு முன்னால் இருந்தவருக்கும் இப்படியான பணி சுமத்தப்பட்டது, அது போல உனக்கும் சுமத்தப்பட்டது என்று இந்த தும்பு தடியை தூக்கி வைக்கிறதுக்கு சொல்லலாமா? இல்ல, அதுக்கு அதை சொல்லி காட்ட தேவையில்லை. போல கீழ அதெல்லாம் சொல்லி காட்ட தேவையில்லை. தும்பு தடியை தூக்கி வைக்கிறதுக்கு அது சின்ன ஒரு வேலை, தூக்கி இப்படி வச்சுட்டு போகலாம். பெரிய வேலையாக இருந்தால்தான் இவன் அதை பெரிய சுமையாக கருதுவான் என்பதற்காக அந்த மாதிரி வசனத்தை பாதிக்கலாம். தும்பு தடியை தூக்கி வைக்கிறதுக்கு இதை பாதிக்க தேவையில்லை. நீங்க யோசனை பண்ண வேணும். அதற்காகத்தான் நான் சொல்கிறேன், நோன்புங்கிற சாமான் கஷ்டமான சாமானா? நோன்பு பிடிக்கிறேங்கிறது கஷ்டமான சாமான தம்பி? இல்ல. அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா முன்னால் சுமத்தப்பட்டது போல உங்களுக்கும் சுமத்தப்பட்டது, முன்னால் பரதாக்கப்பட்டது போல உங்களுக்கும் பரதாக்கப்பட்டது என்று ஏன் சொல்லணும்? தும்பு தடியை தூக்கி வைக்கிறதுக்கு சொல்ல தேவையில்லையே. இது என்ன பொறுப்பான சாமானா? இல்லையே. ஏன் பொறுப்பான சாமான் இல்லை? ஒரு நாளைக்கு நாங்க இந்த 11 மாசமும் எத்தனை வேளை சாப்பிட்டோம்? 11 மாசமும் ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சாப்பிட்டோம்? 3 நேரம், காலையில, மத்தியானம், இரவைக்கு. இந்த நோம்புல எத்தனை வேளை குறையுது? பகலைக்கு சாப்பிடுறோம் அல்லவா? நோம்புல பகலையில சாப்பிடுறோம் இல்லையே, அது எப்படி சாப்பிட்டுக்கிறோம்? ராவைக்கு சாப்பிடுறோம், 4 மணிக்கு சாப்பிடுறோம். அதுவும் அல்லாஹ் தஆலா செய்த நியமத்தி. இப்ப 5:05க்கு தான் சுபஹ். 4:45 கிளம்பி இருந்துகிட்டு அடிக்கலாம், 5 வரைக்கும் அடிக்கலாம். அப்ப பகலைக்கு சாப்பிடுறத எப்ப சாப்பிடுறோம்? விடிய காலையில் சாப்பிடுறோம். அப்ப பகல் சாப்பாடு சாப்பிடுறோம். இரவைக்கு சாப்பிடுறத எப்ப சாப்பிடுறோம்? இரவைக்கு 9 மணி, 10 மணி, 11 மணிக்கு தான் நம்ம ஊர்ல இரவு சாப்பாடு சாப்பிடுற. அது எத்தனை மணிக்கு சாப்பிடுறோம்? ஒரு 7 மணி, 7:30 மணி நோம்பு திறந்து கொஞ்சம் தேவை சாப்பிடுறோம். அப்ப பகல் சாப்பாடும் சாப்பிடத்தான் செய்யறோம், இரவு சாப்பாடும் சாப்பிடத்தான் செய்யறோம். ஒரு சாப்பாடு தான் குறைய. எது? காலை சாப்பாடு மாத்திரம்தான் குறைய. அதையும் சாப்பிடுறோம். என்ன சாப்பிடுறோம்? கஞ்சி குடிக்கமப்பா. பழமையா 17 மாசமும் கஞ்சா குடிச்ச மகரிபு நேரம் இல்லையே. பழமையா மகரிபு நேரம் பரவாக பெட்டிச்சுயா? பழமையா 11 மாசமும் மகரிபு நேரம் இளநீ குடிச்சியா, தெம்பிலி குடிச்சியா? அப்ப பழமையாக காலை சாப்பாட்டுக்கு பதிலாக அந்த காலை சாப்பாட்டை விட கொஞ்சம் விசேஷமாக நோன்பு திறந்த உடனே வேலை நடக்குது. 2 கோப்பை கஞ்சி குடிக்கிறவன் இருக்கான், 4 கோப்பை குடிக்கிறவன் இருக்கான், 4 பொட்டி திங்கிறவன் இருக்கான். எல்லாரும் தான், உங்களை சொல்லல, நானுங்க அப்படித்தான்.
ஒரு கஞ்சி கோப்பை குடிப்பன், 2 பெட்டி சத்தும்பன், 2 வாழைப்பழத்தை திம்பன், ஒரு அணி தம்பில் இருந்தா குடிப்பன். இது 11 மாதமும் காலையில இவ்வளவும் செய்யறேன். நம்ம காலை சாப்பாட்டுக்கு இல்லையே. சில டைம்ல காலை சாப்பாடு கிடைக்கும், கிடைக்காமையும் போகும். அப்படி கிடைச்சா கூட 2 அப்பம் அல்லது 4 இடியப்பம் இவ்வளவுதான் கிடைக்கும். அப்ப நோன்பில் 11 மாதங்களும் 3 வேளை சாப்பிட்ட நாங்க நோன்பு இந்த மாதத்தில் எத்தனை வேளை சாப்பிடுறோம்? 3 வேளை சாப்பிடுறோம் தான். அதை யாரும் நீங்க மறக்க முடியாது. டைம் முன்ன பின்ன சாப்பிடுறோம், அவ்வளவுதான். அது உண்டு. இரண்டாவது, 11 மாதங்களிலும் சாப்பிட்டதை விட விசேடமான ஒரு அமைப்புல இந்த நோன்பில சாப்பிடுறோமா இல்லையா? சாப்பிடுறோம். நேற்று ஒருவன் வந்து சொன்னான், நோம்பண்டு ரேடியோல சொன்னான் தெரியும் மௌலவி, மெயின் ரோட்ல பெருநாள் மாறிட்டு இருந்துச்சு. ஏண்டா அப்படி இருந்துச்சு கேட்டன். எல்லாரும் தயிர் வாங்குறையும், பழம்பழம் வாங்குறையும், வாழைப்பழம் வாங்குறையும், இப்படித்தான் பெட்டிச்சு வாங்குறையும், இப்படித்தான் இருந்துச்சு. அப்ப 11 மாதங்களிலும் சாப்பிட்டதை விட கூடுதலாகத்தானே நாங்க இந்த மாதத்தில் சாப்பிடுறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தராவி தொலை வரக்குள்ள பொண்டாட்டி என்ன செய்யறாள்? கூப்பிட்டு இந்தாங்க இந்த டீயை குடிச்சிட்டு போங்க, ஹோர்லிக்ஸ் இல்லாட்டி நஷ்டம் போல்ட்டு அல்லது பீவா அல்லது கஸ்லான் அல்லது என்னன்னு உண்ட கரைச்சு கொடுக்காள். ஒரு தராவியை தொழிட்டு போய் சேட்டை கலத்தி போட்டு என்னமோ பையம் புலந்த மாதிரி அவர் கதிரையில சாஞ்சிட்டு இருந்த மல்ல தராவி தொழிட்டு வந்துட்டீங்களா, இந்தாங்க ரெண்டு பட்டிலப்பத்தையும் வாழைப்பழத்தையும் கொடுக்காள். இதெல்லாம் இந்த 11 மாதமும் சாப்பிட்டையா நாங்க? இல்லையே. அப்ப கூடுதலாக சாப்பிடுற மாசமாக நாங்கள் இதை ஆக்கி கொண்டோம் இந்த ரமதானை. அப்ப ஒரு பாரமான பொறுப்பான ஒரு வேலையை சொல்லும் போதுதான் அவன் தப்பா நெச்சிக்குவாங்கிறதுக்காக உனக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு சுமத்தப்பட்டது போல இந்த பணியை சுமத்தப்படுகிறது என்று சொல்லலாம். இது ஒரு பாரமான வேலை இல்லையே நோம்பு பிடிக்கிறது. காலையில சாப்பிடுறோம், பகலை சாப்பிடுறோம், ராவையை சாப்பிடுறோம், டைம் வித்தியாசமா தான் சாப்பிடுறோம், மேலதிகமாகவும் சாப்பிடுறோம். அப்ப நோன்பு பிடிப்பது பொறுப்பான ஒரு பாரமான வேலையா? இல்லை. ஆனால் ஹக்கீகத்துல நோன்புங்கிறது பொறுப்பான ஒரு வேலை, பாரமான வேலை. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கமா போல என்று அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். நாங்கள் பாரமான பொறுப்பான அந்த வேலையை சர்வ சாதாரணமான வேலையாக ஆக்கி கொண்டோம். இப்ப நோன்பு பிடிச்சிருக்கமா இல்லையா? எல்லாரும் நீங்க உங்கள யாரெண்டான நோன்பு பிடிக்காதாக இருப்பீங்க. நோன்பு பிடிச்சாக்கள் யாரெண்டான சொல்லுங்க. இப்ப எனக்கு சரியா பசிக்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். யார் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. காரணம் என்ன? சகருக்கு 5-4:30 மேலான சாப்பிட்டோம். எவ்வளவு சாப்பிட்டுருப்போம்? 2 கடைசியில பழமையாக 11 மாதமும் சாப்பிடாத ஒரு ஐட்டம் ஒன்று நாங்க சாப்பிடுற சகருக்கு என்ன கரைச்சு குடிப்பான். 100க்கு 99 பேர் என்ன செய்வான்? கரைச்சு குடிப்பான். அது செமிபாடாகும். சரியா மகரிபுக்கு பிறகுதான் அது செமிபாடாகும். நீ பசிக்கிறேன்டாலும் மகரிபுக்கு பிறகுதான் பசிக்கணும். அந்த அளவுக்கு ஏத்தியாச்சு. எப்படி பசிக்கும்? பசிக்காது. ஆகவே நோன்பினுடைய மெயின் ஆணி வேர் என்ன தெரியுமா? பசி. பசியோடு இருக்க வேணும் என்பதுதான் நோன்பினுடைய மெயின் ஆணி வேர். பசியோடு இருக்கிற கஷ்டமா இல்லையா? அது கஷ்டம் தானே. எந்த நேரமும் பசியோடு இருக்கிறது உண்மையிலே கஷ்டமான வேலை. அதனாலதான் அந்த கஷ்டமான வேலையை உங்களோட தலையில சுமத்துறதுனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த பாரத்தை உங்களுக்கு மட்டும் சுமத்தவில்லை, முன்னிருந்தவர்களுக்கும் நான் சுமத்தியுள்ளேன் என்று. கமா அல்லாஹ் தஆலா போல என்று சொன்னதுக்கு காரணம் இது பொறுப்பான வேலை. இதை நாங்கள் லேசான வேலையாக ஆக்கிட்டோம். பொறுப்பான வேலை என்றா பசித்திருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஞானம் எப்ப பிறக்கும்? பசித்திருக்கிற நேரத்தில் ஞானம் பிறக்கும். வயிறு நிரம்பி இருந்தா ஞானம் பிறக்காது. இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் கூடுதலாக எங்க உண்டாகிறான்? அமெரிக்காவில், ரஷ்யாவில் இப்படித்தானே பெரும்பாலான விஞ்ஞானிகள் தோன்றான். இந்த இலங்கை நாட்டில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஞ்ஞானி யார் இருக்கான்? ஒருவன் இருக்கான். யாரு?
ஆதர்சி அவன் தான் ஒரு வைரிக்கான். அவனு இந்த இலங்கை நாட்டவனா? அவனு இலங்கை நாட்டவன் கிடையாது. அப்ப இலங்கையில் உள்ள பெற்றோர்களுக்கு இலங்கையில பிறந்து வளர்ந்த சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஞ்ஞானியை காட்டுங்க. இந்த இலங்கை நாட்டுல ஒருவனும் கிடையாது. ஆதர்சி கிளாக் இருந்தாலும் அவன் வெளிநாட்டவன் தான். இங்க இருக்கான். ஏன் மூளை வேலை செய்யாது தம்பி? நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு மூளை வேலை செய்யாது. ஒரு விஞ்ஞான திண்டு முடிச்சு போட்டோம். அடைய கொழும்புல உள்ளவன் திங்கிறதுக்கும் காத்தாங்குடியில உள்ளவன் திங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கொழும்புல உள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த காலி உள்ளவன் என்ன செய்யறான்? ஒரு பீங்கானுக்குள்ள சோத்த வைக்கான். 4 கறி இருந்தா 4 கறியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வளைச்சி வச்சு போட்டு அவ்வளவு இருந்துடலாம். எங்கட ஊர்ல 4 கறி இருந்தா 4 பீங்கான் ஆகணும் இல்லவா? மீன் கறி என்றா மீன் கறிக்கு மட்டும் தனியை சோத்த வச்சு திண்டு முடிச்சு போட்டு தான் மரக்கறிக்கு முடிச்சு போட்டு தான் அடுத்த கறி. இப்படி 4 பீங்கான் திண்டாகணும். அந்த அளவுக்கு வயிறை நிரப்பினால் மூளை வேலை செய்யாது. எப்படி ஞானம் வரும்? விஞ்ஞானமும் வராது, மெஞ்ஞானமும் வராது. வெள்ளக்காரன் அப்படி இல்லையே. வயிறு நிரம்பி அதுமா இந்த விஞ்ஞானிகளை எல்லாம் எடுத்து பாருங்க. வயிறு நிரம்ப திங்க மாட்டான். அவன் வேணுமெண்டா பகலைக்கு என்ன செய்வான்? ஒரு பான் துண்ட தும்பான், பட்டரை பூசி தும்பான், அது ஒரு முட்டையை சாப்பிடுவான், ஒரு பால் கப்ப குடிப்பான். அவ்வளவுதான். ஆனா வயிறு ஊதாது. வகுத்துல ஒரு மூலையெல்லாம் போய் கிடக்கும். ஆனா 4 பீங்கான்ல கிடைக்கிற சத்தை விட கூடுதலான சத்து அதுக்குள்ள அவனுக்கு கிடைச்சிக்குது. வயிறு நிரம்பாது. எப்ப வயிறு நிரம்புதோ அப்ப சோம்பல் ஏற்படும். நல்லா சாப்பிட்டு போட்டு பாருங்க, கொட்டாவி உர்றான் அந்த ஏரியாவுக்கு கேக்குது. அப்ப எப்படி இவருக்கு ஞானம் பிறக்கும்? ஆகவே தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. தனித்திரு, ஞானம் வேணுமண்டா, சிந்தனை வளரணுமண்டா, உங்க மூளை ஒழுங்கா வேலை செய்யணுமண்டா. தனிச்சிரு. உங்களுக்கு தெரியும், கூடுதலாக கக்குசிக்குள்ள போனா உங்களுக்கு நல்ல சிந்தனை வருகிறதா இல்லையா? நல்ல சிந்தனை கக்குசிக்குள்ள போனா வரும் தம்பி. ஏன்? நீ தனிச்சு கிடக்காய், அதனால உனக்கு சிந்தனை வளருது. தனிச்சிரு, விழித்திரு. பகல் நேரத்தில் சிந்தனை பண்ணிப்பாரு, சிந்தனை ஒழுங்கா வராது. மகரிபி நேரம், இஷா நேரம் எல்லாம் யோசனை பண்ணிப்பாரு, சரியா சிந்தனை வராது. எல்லா மக்களும் படுத்துறங்குற நேரத்தில் நீ தனி விழித்திருந்து 2 மணி 3 மணி மட்டும் விழிச்சிருந்து யோசனை பண்ணு. அப்படியே சும்மா கடல் மடை திறந்தாற் போல் வந்து கொண்டே இருக்கும். நம்ம விழிச்சிரு. அடுத்தது பசித்திரு, பசியோட. அப்ப நோன்பினுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? பசியோடு இருத்தல். அதன்படி பார்க்கிற நேரத்தில் இப்ப நான் நீங்களும் இவட தெரிவிக்க ஆக்களத்தோட நோம்பு பிடிக்கல. ஏன்? பசி இல்லை தானே. இப்ப எந்த நேரமும் பசிச்சுட்டே இருக்கணும், பகத்துக்கு பசிச்சுட்டே இருக்கணும். அதுதான் தேவை. இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ர தமி வயகு மஜாரியஹு பில் ஜூ. ஆதமுடைய மகனுடைய உடலில் எங்கெங்கெல்லாம் இரத்தம் ஓடுகிறதோ அங்கங்கெல்லாம் ஷைத்தானும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆகையினால் பசித்திருப்பது கொண்டு அந்த ஷைத்தான் ஓடுகின்ற ரோட்டை நெருக்கமாக்கி வையுங்கள். ஷைத்தான் ஓடுகின்ற பாதையை பசித்திருப்பதன் மூலம் நெருக்கமாக்கி வையுங்கள். அவன் ஓட வழி இல்லாம போய்த்திரும். ரோட்டு விசாலம் அறியாது. பசி தீர்ந்திருந்தா ரோட்டு விசாலம் அறிக்கும். ரொம்ப ஹாயா போவான், ரொம்ப கையை ஆட்டி காலாட்டி நல்லா நடந்து போவான். பசித்திருக்கின்ற நேரத்தில் அவன் ஓடுகின்ற பாதை மிக குறுகிய பாதையாக அமைகிறது. அவன் போவான், நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு போவான், இல்லாட்டி போக முடியாது, நின்றுவான். ஆகையினால் நோன்பினுடைய பிரதான உயிர் நாடி ஆணி வேர் எது? பசித்திருத்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோட்டிருக்கிறார்கள், சஹாபாக்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள், அவுலியாக்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள், நல்லடியார்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி நோட்டார்கள் என்று அவங்களுடைய வாழ்க்கையை நாங்க புரட்டி பார்க்கிற நேரத்தில் நான் பார்க்க தேவையில்லை, நீங்க பார்த்தாலும் தெரியும். சகர் நேரம் ஒரு சில ஈத்தம்பழங்களை சாப்பிட்டு தான் நோன்பு நோட்டதாக அதிகமான வரலாறு இருக்கு. நினைச்சும் பார்க்கலாமா? நாம
சகரு கொண்டு போய் பொண்டாட்டி ஒரு பீரிசில 3 ஈச்சம்பளத்தையும் வச்சு ஒரு தண்ணி கப்பையும் வச்சா இவனுக்கு சரியான ஏத்தம் தான். 3 கறிச்சட்டியும் அவடத்தை வைக்கணும். அப்பதான் என்ன செய்யணும், அவள் அந்த நேரத்தில் வீட்டு தேங்காய் தருகி பால் கரைச்சி வைக்கணும். 3 ஈத்தம்பழம். நீங்க ஒரு நாளைக்கு ராமைக்கு நீங்க பிடிச்சு பாக்குறீங்களா? நாளைக்கு உங்களுடைய நிலைமை பிடிக்கன்னு பார்ப்போம். 3 ஈச்சம்பழத்தை சாப்பிடுங்க, உசிறு போகாது. நீங்க என்ன செய்வானா 3 ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு மௌ தப்பித்துருவோமே என்று ஒரு காலமும் உசிறு போகாது. சகர் நேரம் 3 ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு ஒரு பால் கப்ப குடிங்க. நீங்க நாளைக்கு நோன்பு எப்படி இருக்கேன்னு பாருங்க. உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். எந்த நேரம் இறைவனுடைய சிந்தனை வந்து கொண்டிருக்கும். ஞானம் புறக்கம் எல்லா ஆரோக்கியமும் உண்டாகும். ஆகையினால சகோதரர்களே, இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், உங்கள் மீது நோன்பை விதியாக்கப்பட்டது முன்னுள்ளவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போல. இது பொறுப்பான ஒரு வேலை. இது உங்களோட தலையில சுமத்துறன்னு நீங்க நினைக்காதங்க. முன்னுள்ள இந்த ஆக்களுக்கும் இது இருந்துச்சு. முன்னுள்ள இருந்தவர்களும் நோன்பு நோட்டு தான் இருக்காங்க. ரமதான் மாதம் என்ற அடிப்படையில் நோட்காவிட்டாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே நோன்பு கடமையாக்கப்பட்டு தான் இருந்துச்சு. இது பொறுப்பான வேலையா இருப்பதனாலதான் அல்லாஹ் தஆலா தஷ்பீஹ் பண்ணி போல என்று சொல்றான். இப்ப நாங்க நோன்பு பிடிக்கிற மாதிரி பார்த்தா அந்த போலகளை சொல்ல தேவையில்லை. காரணம் அது பொறுப்பான வேலையாக எங்களுக்கு தெரியல. எனவே நோன்பை இந்த அடிப்படையில் நாங்க நோட்டாத்தான் பிரயோசனம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பசியோட இருக்கின்ற கொஞ்சம் பொறுப்பா தான் இருக்கும். அது நோன்பு திறந்துட்டு என்ன செய்ய, கஞ்ச குடிங்க. அது கஞ்ச குடிக்கிற என்னதுக்குன்னு தெரியுமா? அந்த காலத்தில் உள்ள இந்தியன்ஸ் மட்டும் இல்ல, அரபு நாட்டை போய் பாருங்க, எகிப்தை எடுத்து பாருங்க, சவுதி அரேபியா எடுத்து பாருங்க, குவைத்தை பாருங்க, பஹ்ரைனை பாருங்க. நோன்பு திறந்த உடனே அரபி கஞ்சி குடிப்பான். ஏன் குடிக்கான் தெரியுமா? அந்த வெறும் குடலாக கிடந்த நேரம் கஞ்சி போனால் வாயுகளை கலைத்து குடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் என்று அந்த காலத்தில் உள்ளவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வைத்தியர்களிடம், டாக்டர்மாரிடம் நீங்கள் கேளுங்கள், நோன்பு திறந்து விட்டு கஞ்சி குடிக்கிறது நல்லம் என்றுதான் சொல்லுவார்கள். அதுக்காக வேண்டி 3-4 கோப்பையை குடிக்காம ஒரு கிளாஸ்ல, இந்த அசோகா கிளாஸ் இருக்கே, அந்த அசோகா கிளாஸ்ல ஒரு கிளாஸ்ல எடுத்து என்ன செய்ய, ஒரு கஞ்ச குடிங்க. அல்ல ஒரு தேத்தண்ணி கப் இருக்கே, அந்த கப்பளவுக்கு கஞ்ச குடிங்க. அதுக்கு மேல ஏதும் கொஞ்சம் சாப்பிடணும்டா சும்மா நோமலா சும்மா ஒரு அளவு சாப்பிடுங்க. ஒரு புடி சோத்து எடுத்து சாப்பிடுங்க. வருஷம் 365 நாளுமா சாப்பிட போறோம்? 12 மாசமா இப்படி செய்ய போறோம்? இந்த ஒரு மாதமும் தானே இப்படி செய்ய போறோம். இப்படி நோன்பு நோற்றால் அது உண்மையிலேயே கஷ்டம்தான். அப்ப அல்லாஹ் தஸ்பீஹ் செய்ததுக்கு அர்த்தம் உண்டு. அடுத்தது சகோதரர்களே, எந்த ஒரு அமலா இருந்தாலும் அதை சரியா செஞ்சுக்கணும். பிழையாய் செஞ்சா ஆபத்து. கார் ஓட்ட சரியா தெரிஞ்சா தான் என்ன செய்யணும், கார்ல ஓடி சாவிய போடணும். பைசிக்கல் சரியா ஓட தெரிஞ்சா தான் பைசிக்கல் ஏறி இருக்கணும். அது சரியாக இயக்க தெரியாம ஆரம்பிச்சோம்டா நமக்கு ஆபத்து. அதே போல நோன்பினுடைய ஃபர்து ஷரத்துகளை நீங்கள் கற்றவர்களிடத்தில், தெரிஞ்சவங்களிடத்தில் கேட்டு தெரிஞ்சு அந்த இபாதத்தை செய்ய வேணும். நோன்புக்கு ஃபர்து எத்தனைங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். இந்த இலங்கையில தம்பி, இந்த இலங்கையில கிரிக்கெட் அணி, இந்த கிரிக்கெட் உலகத்துல கிரிக்கெட் அணி தலைவராக இலங்கையில் ஆறுதா இருக்கான். அரே செல்லண்டா அவன் பேரு, விஷயத்தை சொல்றதான் கேக்குனா. அரே ஜெயசூரிய, இலங்கையின் கிரிக்கெட் அணி தலைவர் ஜெயசூரிய. அப்ப உண்மையிலேயே நல்ல கட்டிக்கார பொடியன் தான். இந்தியாவின் கிரிக்கெட் அணி தலைவர் யாரு? டெண்டுல்கர். நோன்பினுடைய ஃபர்து எத்தனை பாத்தியா? இலங்கையின் கிரிக்கெட் அணி தலைவர் பேரு தெரியும், இந்திய கிரிக்கெட் அணி தலைவர் பேரு தெரியும். நம்ம பிள்ளைகளுக்கு நோம்பினுடைய ஃபர்து எத்தனை என்று தெரியாம இருக்க. எத்தனைடா? 2 கட்டிக்காரன் தான். இன்னைக்கு ஜும்மாவுல சொன்னார் அல்லவா, என்ன இரவையில நியத்தை வச்சுக்குங்க. சில ஆட்கள்கிட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்கு, அது தப்பான அபிப்பிராயம் தம்பி, நீங்க அப்படி கஷ்டப்பட தேவையில்லை.
இந்த ஒரு நோம்பொரு மாசமும் மனைவியோட உடல் உறவு கொள்ளப்படான்னு ஜீத்திக்கிறவனே இருக்கான். அது பாவம். நோம்பெல்லாம் விசேஷமாக உடல் உறவு கொள்ளணும். நீங்க மத்த மாதங்கள்ல ஒரு கிழமைக்கு ஒரு தரம் உடல் உறவு கொண்டாலும் இந்த நோம்புல ஒரு கிழமையில 2 தரம் 3 தரம் உடல் உறவு கொள்ளுங்க. அதெல்லாம் ஆரோக்கியம் இருக்கு, எந்த பாவமும் வராது. அது விசேஷமான இபாதத்தாகத்தான் கணிக்கப்படும். என்ன உடல் உறவு கொள்ளலாம்? நீங்க நோம்பு திறந்துட்டு உடல் உறவு கொள்ளையெல்லாம் ஊட்ட உள்ள ஊட்டியல் கிடக்கும். கச்சால் புச்சால் என்றைக்கும் எங்க உடல் உறவு கொள்ற ஏலாம். தராவிக்கு மாற வரைக்கும் உடல் உறவு கொள்ளலாமா? வாய்ப்பிரிக்கா இல்ல. தராவியை தொழுட்டு போனா ஓரளவு வாய்ப்பிரிக்க பிள்ளைகள் படுத்துடும். ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. இந்த தொலை வந்த மடல இவன் தொலைவிக்கிறவன் லெப்ப என்ன சொல்லி கொடுப்பான்? நான் வைத்து சோமகதின் நன்னதாய் பரவரமுகானிட்டு நீயத்தை சொல்லி கொடுத்துறான் பள்ளியிலேயே வச்சு. அப்ப நோம்புக்கு நீயத்தை வச்சுக்கிட்டு ஊட்ட போனா எப்படி உடல் உறவு கொள்ற? நோம்பு முறிஞ்சுவோம் அல்லவா என்ற ஒரு சந்தேகம். முடியாது. நீங்க பள்ளி வாசல்ல நீயத்தை வைங்க, ஆலிம் சொல்லித்தார நீயத்தை வைங்க, நான் வைத்து சோமகத்தின்னு சொல்லுங்க. சொல்லி போட்டு ஊட்ட போய் நீங்க உடல் உறவு கொள்ளலாம். அதனால் நோன்பு முறிய மாட்டு. வைத்த நீயத்துக்கு எந்த பிழையுமே ஏற்பட மாட்டு. அப்ப இரவையில நீயத்து வச்சா சரி தம்பி. நோம்புக்கு இரவுங்கிறது எது? மகரிபுக்கு பாங்கு சொன்ன நேரத்தில் இருந்து சுபகுக்கு பாங்கு சொல்வதற்கு இடைப்பட்ட நேரம் இருக்க, அவ்வளவும் என்னதான் இரவு. அதுல எந்த நேரத்தில் நீங்க நீயத்தை வச்சாலும் நீயத்து சரியாகும். மகரிபை விட்டு வைக்க போறீங்களா? நீயத்து வைங்க. அப்ப நீயத்து வச்சதுக்கு பிறகு சுபகுக்கு இடையில குடிக்கலாமா, துங்கலாமா? தின்னுங்க, குடியுங்க. வச்ச நீயத்துக்கு எந்த பிழையுமே ஏற்பட மாட்டாது. இரவையில நீயத்தை வச்சா சரி. இப்ப நான் சொன்ன எல்லாம் இரவு. மகரிபு பாங்கு சொன்னதிலிருந்து சுபவுக்கு வாங்க சொல்றதுக்கு இடப்பட்ட நேரம் இரவு. அந்த இரவுல எந்த பகுதியிலையும் நீங்க நீயத்து வைத்துக் கொள்ளலாம். நீயத்து வைத்த பிறகு சாப்பிடலாம், குடிக்கலாம், உடல் உறவு கொள்ளலாம், எல்லாமே செய்யலாம். நீயத்துக்கு எந்த பிழையும் கிடையாது. சுபகுக்கு பாங்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மகரிபுக்கு பாங்கு சொல்வதற்கு இடப்பட்ட நேரத்தில் குடிப்பதோ சாப்பிடுவதோ உடல் உறவு கொள்வதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் செய்யக்கூடாது. ஆகவே நோன்பு நீயத்து 2. ஒன்றோ இரவில் நீயத்து வைத்தல், நான் சொன்ன மாதிரி. இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய கருமங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுதல். அது என்னென்ன கருமம்? அது விளக்கம் சொல்றேன்னா மகரிபு வரைக்கும் பேசலாம். நீங்க நான் ஆயிட்டம் தான், நீங்க இருக்க மாட்டீங்க. ஆகையினால இன்ஷா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இரவும் தராவிஹ் தொழுகைக்கு பிறகு பயான் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டால் இந்த இல்முகளை கற்றுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக எங்களுடைய ஹலரத் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி நாயகம் அவர்களின் 13வது கந்தூரி நடந்து முடிந்து விட்டது. அதனுடைய வரவு செலவுகளை பற்றி உங்கள் மத்தியில சொல்லலாம். இந்த வெள்ளிக்கிழமை சொல்ல வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கணக்காய்வாளர்களிடத்துல 3 நாளைக்கு முன்னாலேயே நான் சொல்லி வாரேன். இந்த வெள்ளிக்கிழமைக்கு கணக்கறைக்கு சமர்ப்பிக்கணும், வரவு செலவு பத்தி சொல்லணும். நீங்க அதுக்கிடையில விஷயத்தை முடிச்சு தாங்க என்று சொன்ன அவங்க இதுவரையும் முடிச்சு தரல. ஆகையினால அநேகமாக இன்னும் 2-3 நாட்கள், என்ன சின்ன கணக்கு இல்லை, அது பெரிய கணக்கு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். ஆகையினால எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஜும்மாவுக்கு பிறகு அந்த வரவு செலவு பற்றி நான் அறிவிப்பேன். அதற்கிடையில் முடிந்தால் அவர்கள் விளம்பர பலகையில் போடுவார்கள், நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன் 13வது கந்தூரியிலே கலந்து தொண்டாற்றிய அத்தனை பேருக்கும் நான் தனிப்பட்ட முறையிலும் கரீப் நவாஸ் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றா நன்றி தெரிவிக்கணும், இந்த தொண்டர்கள் சகோதரர்களை நீங்க எல்லாரும் தொண்டாற்றி இருப்பீர்கள் நினைக்கிறேன். எப்படியும் சம்பளம் கொடுத்து இந்த தொண்டர்களுக்கு இந்த வேலையை வாங்கியிருந்தா எந்த குறிப்புக்கு எப்படியும் 2.5 லட்சம் ரூபாய் அல்லது 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். 50 மாடு அறுத்து உரிச்சு தாரத்துக்கு எவ்வளவு தம்பி ஒரு மாட்டுக்கு கொடுக்கணும்? இந்த உலகியா காலத்துல ஒரு புச்சரை கூப்பிட்டு ஒரு மாடு அறுத்து தாடாண்டா இவன் எவ்வளவு கேட்பான்? நீங்க உலகியாவுக்கு மாட்டா இருக்கு இல்லையா, எவ்வளவு கேட்பான் ஒரு புச்சரு? சரி தம்பி 100 ரூபாய் விடுங்கள, 500 ரூபாய் கொடுக்கணும். 50 மாடு அறுத்தம் இந்த கந்தூரிக்கு, 50 மாட்டுக்கும் புச்சர்மாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 500 ரூபாய் வீதம். 5 25 25,000 ரூபாயா? 25,000 ரூபாயா?
25,000 ரூபாய் 50 மாட்டுக்கும் என்ன செய்யணும், கொடுக்கணும். ஒரு சட்டி சோறாக்குறதுக்கு 10 மரைக்கால் சட்டியில ஒரு சட்டி ஆக்குறதுக்கு ஒருத்தனுக்கு கூலி எவ்வளவு கொடுக்கணும்? சும்மா ஒரு கணிப்பை சொல்லுங்களேன். 200 ரூபாய் கொடுக்கணும். வைப்பமே 200 ரூபாய் கொடுக்கணும். 50 சட்டி சோறாக்கிருக்கும். எவ்வளவு கொடுக்கணும்? அப்ப மொத்தம் 10,000 ரூபாய். கறி சமையல் எத்தனையோ சட்டி வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. அதுக்கும் ஒரு 10,000 ரூபாய் வெப்பம். டெக்கரேஷன் தொண்டர்கள் மின்சார பகுதி மற்றும் அலங்கார பகுதி 1 மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னால இருந்து வேலையை ஆரம்பிச்சுட்டானுங்க. இன்னும் வேலை முடியல. இப்பயும் பல்பு கலத்திட்டு தான் இருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கறதா இருந்தாலும் அதுல எப்படியும் ஒரு 50 பேர் இருக்கான். 50 பேரு கூட 50 பேர் என்று வச்சாலும் எவ்வளவு ஆச்சு? 50,000 ரூபாய். டீ போடுற தொண்டர்கள், வீதி பாதுகாப்பு தொண்டர்கள், அரிசி வார வைப்பு தொண்டர்கள், தொண்டர் சமையல் தொண்டர்கள் என்று பார்க்கிற நேரத்தில் நான் கூட்டி பார்த்தேன். விவரத்தால ஆக கழிச்சு எப்படி போனாலும் ஒரு 2 லட்சம் ரூபாய் கூலி கொடுக்க வேண்டிய நிலைமை. இந்த சோறாக்கின பிள்ளைகள் தம்பி ஒருவன் தொடர்ந்து சோறாக்குற 2 சட்டி 3 சட்டி தான் ஆக்கலாம். கடைசியில அடுப்பச்சில ஆக்கள் 100 போட்டானுங்கள். ஏலாம இங்க முறைப்பாடு வந்துச்சு. அந்த அடுப்பையெல்லாம் சோறாக்குற பகுதியில 2-3 அடுப்பை 100 போட்டாங்க. இன்னும் 8 சட்டிக்கு அங்க அரிசி கழுவி வச்சிருக்கேன். அங்க போய் பார்த்தா 100 போட்டாங்க. தம்பி ஏன் 100? 5 சட்டி ஆக்கிரிக்கு மௌலவி, 5 சட்டி ஆக்கிரிக்கேன் நாங்க. அவனை திருப்பி சொல்லிக்க மன வருத்தமா தான் இருக்கு. ஏன்டா அந்த ஆக்குற இடத்தை பக்கத்தால போறதுக்கே நமக்கு ஏலாம இருக்கு. போனா புக்கு அடிக்குது, கண்ணால தண்ணி வருது. அவடத்தை நின்றுகிட்டு ஆக்குற என்ன சாதாரணமே இல்லையா? இல்ல தம்பி கொஞ்சம் பிளீஸ் பண்ணி தயவு செய்து இன்னொரு சட்டி ஆக்குங்க என்று சொன்ன நேரத்தில் பெருமனம் கொண்டு அவர்களும் செய்தார்கள். அதே போல எல்லா தொண்டர்களும் பணியாற்றினீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் முக்கியமான செய்திக்கு இப்ப வரப்போறோம். இவ்வளவு நேரம் பேசினது சும்மா மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி உள்ள விஷயம். இப்ப முக்கியமான செய்தி ஒன்றுக்கு வரப்போறோம். சகோதரர்களே, அரசியல் அது பெரிய நஜீஸ் குழி. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாம சில சந்தர்ப்பங்கள்ல என்ன செய்கிறோம்? தோட்டால போகிற பீல மிதிக்கிற மாதிரி சில டைம்ல மிதிச்சுக்கிறோம். ஏதோ ஒரு தேவைக்கு மிதிச்சுக்கிறோம். பீயையும் சில நேரத்தில் மருந்துக்கு எடுக்க வேண்டியும் வருது. மூலவியாதிக்காரனுக்கு மாட்டி பீயை சுட எடுத்து மூலத்தில் வச்சா மூலக்கடுப்பு என்ன செய்யும்? நிற்கும். பீயையும் என்ன செய்யறோம்? சில நேரம் மருந்துக்கு எடுக்கும். அதுபோல அரசியல் என்பது நஜீஸ் குழியாக இருந்தாலும் சில நேரங்கள்ல அதை தொட வேண்டிய நிலைமை வருகிறது. நாங்க தொட்டு மிதிக்கும். இப்ப சமீபத்தில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருகிறது. இப்ப நோன்பு 11ஆம் அன்று அநேகமாக வரும் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஜனாதிபதி தேர்தலில் 13 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த இலங்கை நாட்டில். ஆக உலகத்தில் ஒரு சின்ன புள்ளி இந்த இலங்கை நாடு. இத்தனை பேர் போட்டியிடுறாங்க? 13 பேர் போட்டியிடுறாங்க. அதிலிருந்து உலக நாடுகளுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கிறது. இந்த இலங்கை நாட்டில் உள்ளவன் அரசியல்வாதி, சிறான பொறாமக்காரன், பதவி மோகம் பிடிச்சவன் என்ற கருத்து விளங்குகிறது. காரணம் என்ன? அடே ஒருவன் போட்டியிடு அல்ல 2 பேர் போட்டியிடு, இது எத்தனை 13 பேர்கள் போட்டியிடுகிறார்கள். அப்ப இது பெரிய வெளிநாடுகள்ல மற்ற நாடுகள்ல அது யாரோ வந்துட்டு போறா பேசாம மற்ற நாடுகள்ல அட இந்த சின்ன ஒரு நாட்டுக்குள்ள இப்படி 13 பேர்கள் போட்டியிடுகிறார்களே, இவர்கள் எவ்வளவு பொறாமைக்காரர்களாக பதவி மோகம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற கருத்து என்ன செய்கிறது? எடுத்து காட்டப்படுகிறது. அப்ப சமீபத்தில் இந்த தேர்தல் வருகிறதே, இதுல நாங்க யாரு ஆதரிக்கிறது? சந்திரிகா அம்மாவை ஆதரிக்கிறையா, ரணில் ஐயாவை ஆதரிக்கிறையா என்ற ஒரு கேள்வி எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருந்திருக்கும். ஆகவே இது சம்பந்தமாக தனிப்பட்ட முறையில் நாம் ஒரு முடிவெடுக்காமல் நம்மவர்களில் முக்கியமானவர்களை அழைத்து ஒரு முடிவெடுப்போம் என்று சுமார் 1.5 மாதங்களுக்கு முன்னால் நான் ஒரு கூட்டத்தை கூட்டினேன். அந்த கூட்டத்திலே நான் அபிப்பிராயம் கேட்டேன். இந்த தேர்தலில் யாரை நாங்கள் ஆதரிப்பது என்று ஒரு அபிப்பிராயம் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இன்னும் கொஞ்சம் நாள் நெருங்கட்டும், இப்போது ஒரு முடிவும் எடுக்காமல் இருப்போம் என்று சொன்னார்கள்.
சரி என்று கேட்டுக்கொண்டு இரண்டாம் முறையாகவும் நான் ஒரு கூட்டத்தை கூட்டினேன். அந்த கூட்டத்திலும் நான் அபிப்பிராயம் கேட்டேன். அந்த கூட்டத்திலும் அவர்கள் சொன்னார்கள், கந்தூரி வருகிறது, அதற்கிடையில் நாங்கள் இன்ன கட்சியை தான் ஆதரிப்பது என்று ஒரு முடிவு செய்தால் கந்தூரி தொண்டர்களில் பல கட்சிக்காரர்களும் இருப்பார்கள். ஐக்கிய தேசிய கட்சிக்காரனும் இருப்பான், பொதுசன ஐக்கிய முன்னணிக்காரனும் இருப்பான். அப்ப கந்தூரி தொண்டர்கள் சுமார் 700 பேர் நின்று வேலை செய்யக்கூடிய இடத்துல அரசியலும் கலந்து பிரச்சனைகளை உருவாக்கும். ஆகவே கந்தூரி முடிந்த பிறகு நாங்கள் முடிவெடுப்போம் என்று இரண்டாவது கூட்டத்திலும் நமது ஆதரவாளர்கள் சொன்னார்கள். அதையும் கேட்டு நான் கூட்டத்தை கலைத்து விட்டேன். மூன்றாவது கூட்டம் முந்த நாள் இரவு நாங்கள் கூட்டினோம். சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். கந்தூரி முடிந்துவிட்டது, இப்போது உங்களுடைய அபிப்பிராயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று வந்தவர்களிடத்திலே நான் கேட்ட பொழுது 100% சொன்னார்கள், மௌலவி நீங்கள் அரசியலில் இறங்க வேண்டாம், நாங்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சி ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆதரிக்கட்டும், பொதுசன முன்னணியை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆதரிக்கட்டும், நீங்கள் அரசியலே இறங்க வேண்டாம், நீங்கள் மௌனியாக இருங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே என்று 90% அபிப்பிராயம் தெரிவித்தார்கள். அப்படி அபிப்பிராயம் தெரிவித்தவர்களில் பலர் இங்கும் இருக்கிறீர்கள். ஒரு 10% தான் அரசியலிலே நாங்கள் இறங்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார்கள். கடைசியிலே நாங்கள் முடிவெடுத்தோம், அரசியலில் நான் இறங்குவதில்லை. இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நான் அரசியலில் இறங்கி எந்த ஒரு கட்சியையும் ஆதரிப்பது இல்லை. ஐக்கிய தேசிய கட்சியை ஆதரிப்பதும் இல்லை, பொதுசன ஐக்கிய முன்னணியை ஆதரிப்பதும் இல்லை, சந்திரிகா அம்மாவை ஆதரிப்பதும் இல்லை, ரணில் ஐயாவை ஆதரிப்பதும் இல்லை, மௌனமாக நான் இருப்பது என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். அந்த முடிவின்படி நான் செயல்படுவேன். எனவே தௌஹீத்வாதிகளாகிய உங்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவானவர்களும் இருக்கிறீர்கள், பொதுசன ஐக்கிய முன்னணிக்கு ஆதரவானவர்களும் இருக்கிறீர்கள். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. என்னை போன்று மௌனிகளாக இருக்க விரும்பினால் மௌனிகளாக இருங்கள், அல்லது எந்த ஒரு கட்சியாவது இறங்கி வேலை செய்து ஆதரிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஆதரியுங்கள். அல்லது உங்களுடைய வாக்குகளை மட்டும் அந்த நேரத்தில் அழித்துவிட்டு பேசாமல் இருப்போம் என்று விரும்பினால் அதை செய்யுங்கள். ஆனால் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரிதான், ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரிதான், பொதுசன ஐக்கிய முன்னணியாக இருந்தாலும் சரிதான், காங்கிரஸ் முஸ்லிம் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு கட்சியாலும் இதுவரையும் எங்களுடைய ஸ்தாபனத்துக்கு எங்களுடைய கொள்கை அடிப்படையிலே எங்களுடைய ஸ்தாபன அடிப்படையிலே ஒரு சதத்துக்கும் எந்த ஒரு கட்சியாலும் எந்த ஒரு நன்மையுமே கிடைக்கவில்லை. அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள், பொதுசன ஐக்கிய முன்னணிக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள், முஸ்லிம் காங்கிரசுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கட்சியாலும் இதுவரை நமது பள்ளி வாயிலுக்கு நமது ஸ்தாபனத்துக்கு ஒரு தும்புத்தடி வாங்கக்கூடிய அளவுக்காவது உதவி கிடைக்கவே இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியிலே இருந்த காலத்தில் எங்களுக்கு முர்த்தத் என்ற ஃபத்வா கொடுக்கப்பட்டது. கௌரவ அமைச்சர் ஹாஜி எம்எச் முகமது அவர்களோடு பல தடவை தொடர்பு கொண்டு பல குழுக்களை இந்த பள்ளிவாசல் ரீதியாக அனுப்பி, உங்களுடைய ஆட்சி காலத்தில் நீங்க முஸ்லிம் கலாச்சார அமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு முர்த்தத் என்ற ஃபத்வா தந்திருக்கிறார்கள், இதை நீங்கள் கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த எம்எச் முகமது என்ன சொன்னார் தெரியுமா? பள்ளிவாசலுக்குள் இருக்கிற சிலையெல்லாம் எடுத்து விட்டு வாங்க, நான் நடவடிக்கை எடுக்க நண்டார். இந்த ஹயாத்தோடிக்கார் எம்எச் முகமது. நாங்க எம்எச் முகமதுக்கும் பயந்தாக்கள் இல்ல, அஷ்ரஃபுக்கும் பயந்தாக்கள் இல்ல, ரணிலுக்கும் பயந்தாக்கள் இல்ல. இஸ்லாத்துக்காக, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக உயிரை அர்ப்பணிப்பதற்கு தயாரான ஆட்கள் தான் நாங்கள். யாருக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். இந்த எம்எச் முகமது எம்பி
அவர்கள் சொன்னார்கள், பள்ளி வாசலுக்குள்ள இருக்கிற சிலையெல்லாம் எடுத்து விட்டு வாங்க, உங்களுக்கு நடவடிக்கை எடுப்போம் என்றார். நாங்க இது கால வரைக்கும் சகோதரர்களே, நீங்க இருக்கிறீங்களே இந்த காத்தாங்குடியில, இந்த பள்ளி வாசலுக்குள்ள சிலை வச்ச வணங்கல். இந்த காத்தாங்குடியில உள்ள எதிரிகள் எம்எச் முகமதுக்கு பிடிஷம் போட்டு இந்த பள்ளிவாசலில் பேசக்கூடிய ஒலிபெருக்கியை தடை பண்ண வேண்டும் என்று அறிவித்தார்கள். எம்எச் முகமதுக்கு மூளை எப்படி வேலை செய்ததோ எனக்கு தெரியாது. உடனே மட்டக்களவு போலீஸுக்கு அறிவிச்சார். காத்தாங்குடி பத்ரியா ஜும்மா பள்ளிவாசல் இருக்கிற ஸ்பீக்கரை உடனடியாக களத்தண்டு. ஒரு நாள் நோன்பு நேரம், கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு தெரியுமோ என்னவோ எனக்கு தெரியாது, மறந்திருப்பீர்கள். நோன்பு நோற்றி விட்டு இந்த குல்லியா மாணவர்கள் சுபகம் தொழுவிட்டு இதோ மண்டபத்துக்குள்ள படுத்து உறங்குகிறார்கள். 25 போலீஸ்காரன் வந்தான். சும்மா இல்ல, ஒரு ஆள் 2 பேர் அல்ல, 25 போலீஸ்காரன் வந்து இதோ ஹவுல் அடி இருக்கிற கதவை காலால அடிச்சு, சப்பாத்து காலால அடிச்சு உடைச்சான். பள்ளிக்குள்ள வந்தான் சப்பாத்து காலோட ஹவுல் அடிய. இந்த குல்லியா மண்டபத்துக்குள்ள நோன்பு நோட்டுக் கொண்டு படுத்த குல்லியா மாணவர்களுக்கு அடிச்சான். ஸ்பீக்கர் ஹோன் இருந்தது, 2 ஹோன் ஒலிபெருக்கி. உடனே ஆளை போட்டு கழட்டினான், கொண்டு வைத்தான். எத்தனை வருஷ கணக்கில் இந்த காத்தாங்குடியில எல்லா பள்ளி வாசல்களிலும் ஒலிபெருக்கி வேலை செய்தது. எங்களுடைய இந்த பத்ரியா பள்ளி வாயில்ல மட்டும் ஒலிபெருக்கி வேலை செய்யவில்லை. கலாச்சார அமைச்சராக இருந்தார் அல்ஹாஜ் எம்எச் முகமது அவர்கள். அவர்களிடத்தில் பல தடவை முறையிட்டோம். காத்தாங்குடியில் இருக்கிற அத்தனை பள்ளி வாயில்களிலும் ஒலிபெருக்கி வேலை செய்கிறது, எங்கட பள்ளி வாயில்ல மட்டும் ஒலிபெருக்கியை தடை பண்ணி வைத்திருக்கிறீர்களே, இது நியாயமா? ஏன் செய்தீர்கள் என்று கேட்டோம். அவர் எந்த நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. அடுத்தது அது மட்டுமல்ல, இந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி காலத்திலே இது எம்எச் முகமது அவர்களால் நடந்த துரோகங்கள் இவை மட்டுமல்ல, இன்னும் ஒன்றை நான் சொல்லி காட்டுகிறேன். காத்தான்குடி முகமது அலி உங்களுக்கு தெரியலாம். அவர் சவுதி அரேபியாவிலே ஒரு ஸ்தாபனத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார். அது உலகத்தில் உள்ள பொது ஸ்தாபனங்களுக்கு உதவி செய்கிற ஒரு ஸ்தாபனம், பணம் கொடுக்கிற ஸ்தாபனம். அந்த ஸ்தாபனத்திலே அவர் பேசி, பத்ரியா ஜும்மா பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது, இதை கட்ட வேணும், உதவி செய்ய வேணும் என்று பேசி 60 லட்சம் ரூபாய் பாஸ் பண்ணிட்டான் அல்லாஹ்வினால. அப்ப அந்த பணத்தை 60 லட்சம் ரூபாயை பாஸ் பண்ணின அந்த ஸ்தாபனம் மௌலவி பேருக்கு நேரடியாக அனுப்ப மாட்டான், அல்ல சுபியா மௌலவி பேருக்கு நேரடியாக அனுப்புறல்ல. எங்க அனுப்புவான்? கலாச்சார அமைச்சுக்கு அனுப்பி, கலாச்சார அமைச்சு மூலம் தான் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப உடனே அந்த ஸ்தாபனத்தால கலாச்சார அமைச்சுல கேட்டான், இப்படி காத்தாங்குடிங்கிற ஊர்ல இலங்கையில பத்ரியா ஜும்மா பள்ளிவாசல் கட்டிட நிதிக்காக பணம் கேட்டிருக்கிறார்கள், 60 லட்சம் ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம், கொடுக்கவா என்று கேட்டதற்கு எம்எச் முகமது ஹாஜியார் அவர்களுடைய அமைச்சிலே இருந்தவர்கள், காத்தாங்குடியிலே பத்ரியா ஜும்மா பள்ளிவாசல் என்று ஒரு பள்ளிவாசல் கிடையவே கிடையாது என்று வெளியிட்டார். அது அந்த ஸ்தாபனத்துக்கு போயிட்டு அந்த முகமது அலி என்று சொன்னான்னு சொல்றேனே, அவன் ரொம்ப வேதனையோட கலாச்சார அமைச்சிலிருந்து போன. சகோதரர்களே, இப்படியான அநியாயங்கள் எல்லாம் ஐக்கிய தேசிய கட்சியுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கின்றன. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் எங்களுடைய மதிப்புக்குரிய பிரதி அமைச்சர் அல்ஹாஜ் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் எம்பியாக எத்தனையோ வருஷம் இருந்தார்கள், பிரதி அமைச்சராக தொடர்ந்து இப்போது எத்தனையோ வருஷங்களாக இருந்து வருகிறார்கள். இவர்களால் இந்த பள்ளி வாயிலுக்கு ஒரு தும்புத்தடி வாங்கக்கூடிய அளவுக்கு பண உதவி கிடைத்ததா? சொல்லுங்கள். இல்லை. காத்தாங்குடி ஜாமியத்தில் பலாகுக்கு எத்தனையோ லட்சம் கொடுத்தார்கள். ஜாமியத்து ஜமாலியா அரபு கல்லூரிக்கு எத்தனையோ லட்சம் கொடுத்தார்கள். மகளிர் அரபு கல்லூரிக்கு எத்தனையோ லட்சம் கொடுத்தார்கள். எத்தனையோ சங்கங்களுக்கு எத்தனையோ லட்சம் கொடுத்தார்கள். எங்கிற பள்ளிவாசல்ல எங்கிற ஸ்தாபனத்துக்கு அமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள்
எவ்வளவு தந்தார்கள்? ஒரு தும்பு தடி வாங்கக்கூடிய அளவுக்கும் பணம் தரவில்லை. இதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் சென்ற வருடம் ஹாஜாநாயத்துடைய கந்தூரியின் போது அமைச்சர், மதிப்புக்குரிய அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலும் சமது மௌலவி இடத்திலும் உங்களுடைய பள்ளிவாசலுக்கு 6 லட்சம் ரூபாய் நான் தருகிறேன். என்னுடைய செயலாளரிடத்தில் சொல்றேன், அவர் போம் தருவார், அதை நிரப்பி அதில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை எழுதி நீங்க கொடுங்க. கந்தூரி முடிகிறதுக்கு இடையில செக்கோடு நான் வருவேன். எம்எல்ஏ ஹிஸ்புல்லா கௌரவ அமைச்சர்கள் என்னிடத்திலும் சமது மௌலவியிடத்திலும் சொன்ன சொல். ஒரு வருஷம் போய் அடுத்த கந்தூரியும் வந்து முடிஞ்சும் போச்சு கந்தூரி. இதுவரையும் அவர்கள் செக்கு தரவில்லை. அதே நேரம் டீன் ரோட்லே இருக்கக்கூடிய மன்பவுல் ஹைராத் பள்ளி வாயிலுக்கும் நான் பணம் தருகிறேன், போம் தருகிறேன், நிரப்பித்தாருங்கள், பணம் தருகிறேன், செக்கு தருகிறேன் என்று கௌரவத்துக்குரிய அமைச்சர் அவர்கள் ஹிஸ்புல்லா அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி மன்பவுல் ஹைராத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் கஷ்டப்பட்டு போம் எடுத்து நிரப்பி அங்கு ஓடி இங்க ஓடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி எத்தனை ஒழுங்குகள் செய்து கொடுத்தார்கள். இதுவரை மன்பவுல் ஹைராத் பள்ளிவாசலுக்கு ஒரு சதமேனும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கொடுக்கவில்லை. பார்த்தீர்களா சகோதரர்களே? ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும், பொதுசன ஐக்கிய முன்னணியாக இருக்கட்டும், முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கட்டும், இவ்வளவு காலமாக இருக்கிறார்களே, இவர்கள் யாருமே எங்களை ஒரு மனிதனாக ஒரு முஸ்லிமாக கருதி எந்த ஒரு உதவியுமே செய்யவில்லை. அதே நேரத்தில் எங்களுடைய கௌரவத்துக்குரிய அமைச்சர் ஹாஜ் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் எத்தனையோ கோயில்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அன்று கூட இந்த கந்தூரி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற நேரம் அவர்கள் வந்தபொழுது பத்ருஜமான் மௌலவி ஹிஸ்புல்லா அவர்களுடைய முகத்திலே சொன்னார்கள், எத்தனையோ கோயிலுக்கு உதவி செய்கிறீர்களே, கோயில் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறீர்களே, ஏன் எங்களுடைய பள்ளியையும் ஒரு கோயில் என்று நினைத்து நீங்கள் வரக்கூடாது, ஒரு கோயில் என்று நினைத்து உதவி செய்யக்கூடாது என்று முகத்திலே கேட்டார்கள் பத்ருஜமான் மௌலவி அவர்கள். ஏன் செய்யவில்லை? நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அமைச்சர் அவர்கள் மூர்த்தட்டுகளுக்கு அமைச்சர் இல்லையா? மூர்த்தட்டுகளுக்கு எம்பி இல்லையா? மட்டக்களப்பு மாவட்டத்தில் எம்பி என்றால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழுகின்ற சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், பரங்கியர்கள், கிறிஸ்தவர்கள் சகலருக்கும் தான் அவர்கள் எம்பி. சகலரையும் ஒரே பார்வையில் தான் பார்க்க வேண்டும், அதுதான் நியாயம். ஆனால் அவர்கள் அப்படி பார்க்கவும் இல்லை, இவர்கள் இப்படி பார்க்கவும் இல்லை. ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியும் சரியான நீதியான முறையில் எங்களோடு நடந்து கொள்ளவில்லை, பொதுசன ஐக்கிய முன்னணியும் எங்களோடு நடந்து கொள்ளவில்லை. கௌரவத்துக்குரிய அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களும் நியாயமான முறையில் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே எங்களுடன் நடந்து கொள்ளவில்லை. அதேபோல் அமைச்சர் அஷ்ரப் அவர்களும் நடந்து கொள்ளவில்லை. ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாம் நன்றி மறந்து பேச முடியாது, ஒரு சில உதவிகள் இவர்களால் கிடைத்திருக்கிறது. எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு சில உதவிகள் செய்திருக்கிறார்கள். பணம் அல்ல, நம்முடைய ஸ்தாபனத்துக்குரியது அல்ல. சென்ற வருடத்துக்கு முந்தின வருடம் எங்களுடைய ஹாஜனாயத்துடைய கந்தூரியின் போது தோரணம் அடித்திருந்தோம். அந்த நேரத்தில் பிரதேச சபையின் தலைவராக காசிம் ஜேபி இருந்தார். ஒரு நாள் பின்னேரம் கந்தூரி நாங்கள் மக்கள் மத்தியில் சொல்லல, காரணம் என்ன, மக்கள் குழம்புவீர்கள், பிரச்சனை உருவாகும் என்று நான் சொல்லவில்லை. கந்தூரிக்கு முதல் நாள் பள்ளி படிக்கட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். பிரதேச சபையிலிருந்து பியோன் வந்து கடிதம் ஒன்று சாரான். உடைச்சு பார்த்தேன், அதில் எழுதியிருக்கிறார் எங்களுடைய காசிம் ஜேபி, அவர் இப்ப பதவியிலிருந்து போயிட்டாரு. என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? உடனடியாக இந்த தோரணம் அகற்றப்பட வேண்டும், இன்றே என்னால் அகற்றப்படும் என்று எழுதியிருந்தார். ஒரு ஹாஜாநாயகத்துக்காக, ஒரு வலிக்காக, ஒரு அவுலியாக்காக போடப்பட்ட தோரணத்தை அகற்றட்டும், அகற்ற வேணும், இல்லாவிட்டால் என்னால் அகற்றப்படும் என்று ஆணித்தரமாக அதிகாரபூர்வமாக எழுதியிருந்தார். அதே எத்தனையோ மினிஸ்டர் வரும்போது எத்தனையோ தோரணங்கள், எத்தனையோ எம்பி வரும்போது எத்தனையோ தோரணங்கள், சோதனைகள். ஒரு ஆத்மீக தலைவருக்காக 90 லட்சம் மக்களை இஸ்லாத்திலே இணைத்த ஒரு பெருமகனுக்காக தோரணம் போட்டால் அதை அகற்ற வேண்டுமாம். என்ன நியாயம்? சிந்தனை பண்ணி பார்த்தீர்களா சகோதரர்களே?
நான் யோசனை பண்ணினேன், இவருக்கு பதில் அனுப்புவோம், உனக்கு முடிந்தால் நீ அகற்றிக்கொள் என்று சொல்லிவிட்டு அவர் அகற்றும் போது 10-500 பேர் நாங்கள் போய் சேர்ந்து அவரையும் அடித்து பிரேசவையும் உடைச்சி பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம் என்று யோசித்து விட்டு என்னுடைய அந்தஸ்துக்கு அது நல்லதல்ல என்பதை நினைத்து அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு உடனடியாக கோல் எடுத்தேன். சபை தலைவர் காசிம் அவர்கள் இப்படி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்று இப்போது அனுப்பியிருக்கிறார். 5 நிமிஷத்தில் எடுத்தோம். நாங்கள் அகற்றவா அல்லது ஏற்கூடிய நடவடிக்கை நீங்கள் எடுக்கின்றீர்களா என்று கேட்டேன். உடனே ஹிஸ்புல்லா அவர்கள் அகற்ற வேண்டாம், அதற்குரிய நடவடிக்கை நான் எடுக்கின்றேன் என்று சொன்னார். அது அவர் செய்த உதவி. அப்படி சின்ன சின்ன உதவிகள் ஹிஸ்புல்லா அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதை நான் மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ இல்லை. அதே போன்று என்னுடைய மர்ஹூம் அஹமது லப்பே அவர்களுடைய மகன் மர்சூக் அவர்கள், அல்ஹாஜ் மர்சூக் அவர்கள் கொள்கை ரீதியாக ஆரம்பத்திலே எங்களை எதிர்த்துக் கொண்டிருந்தாலும் இப்போது அவர்கள் கொள்கை ரீதியாக மௌனியாக இருக்கின்றார். அவராலும் சில சின்ன சின்ன உதவிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். போலீஸ் சம்பந்தப்பட்ட சில விவகாரங்களுக்கு அவர்களிடத்திலே சொன்னால் உடனடியாக அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று மட்டக்களப்புக்கு சென்று பல உதவிகளை மர்சூக் அஹமது லப்பே அவர்கள் நமக்கு செய்திருக்கிறார்கள். அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து தற்போது எமது பேரவை அலுவலகத்துக்கு இப்போது வந்து போய்க் கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் எம்எச்எம் அஸ்வர் எம்பி அவர்கள் ஒரு உதவி செய்திருக்கிறார்கள். ஃபாரூக் மௌலவி கொலை செய்யப்பட்ட நேரத்தில் என்ன மட்டக்களப்பு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வர சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் போலீஸுக்கு, நான் விசாரணை முறைப்பாடெல்லாம் தாரேன், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பழக்கம் இல்லை எனக்கு, நீங்க போலீஸ் ஸ்டேஷனால காத்தாங்குடிக்கு எந்த ஆபீஸுக்கு வந்து நீங்க விளக்கம் விடுங்க என்று நான் சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன் சொன்னா அப்படி சட்டம் இல்லை, நீ வந்துதான் ஆகணும் என்று சொன்னான். உடனே நாங்க மதிப்புக்குரிய எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்களுக்கு கோல் எடுத்து இப்படி என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறான், எனக்கு பழக்கம் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போய் தயவு செய்து நீங்க அவங்களுக்கு ஒரு கோல் எடுத்து எந்த ஆபீஸுக்கு வந்து என்கிட்ட விளக்கம் எடுக்கும்படி சொல்லுங்க என்று மினிஸ்டர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு நான் சொன்னேன். அவர் சொன்னார்கள், ஹிஸ்புல்லா அவர்கள் 1/2 மணி நேரத்திற்குள்ளாக நான் போலீஸோடு கதைத்து விட்டு உங்களுக்கு டெலிபோன் தருவேன் என்று சொன்னார்கள். 1.5 வருஷமாச்சு, இதுவரையும் பதில் தரல. எனக்கு என்னடா செய்கிற, நம்ம ஊர் அமைச்சர் அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு ஏமாற்றி விட்டார்களே என்று இதோ இப்போது வந்து போய் கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் எம்எச்எம் அஸ்வர் அவர்களுக்கு கோல் எடுத்து இப்படி ஒரு செய்திக்கு உங்களுக்கு தயவு செய்து உங்கள் போலீஸுக்கு சொல்லி எழுமண்டா சொல்லுங்க, என்கிட்ட வந்து விளக்கம் எடுக்கட்டும் என்று நான் சொன்னேன். உடனே அஸ்வர் ஹாஜியார் காத்தாங்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோல் எடுத்து அங்கிருந்த ஓஐசிக்கு ரவுஹ் மௌலவி ஸ்டேஷனுக்கு அழைக்க வேண்டாம், அவருடைய இடத்துக்கு போய் நீங்கள் முறைப்பாடுகளை எழுதி கொள்ளுங்கள் என்று அஸ்வர் ஹாஜியார் சொன்னார்கள். இப்படி சகோதரர்களே பலராலும் பல தீமைகளும் ஒரு சில நன்மைகளும் ஏற்பட்டு இருக்கின்றன. இவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொன்னேன். ஆனால் ஒன்றையும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், எத்தனையோ முஸ்லிம் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இலங்கையில். மினிஸ்டர் பவுசி அவர்கள் இருக்கிறார்கள், மினிஸ்டர் அலை மௌலானா அவர்கள் இருக்கிறார்கள், மினிஸ்டர் முஸ்லிம் மினிஸ்டர் அஷ்ரப் இருக்கிறார்கள். இப்படி பல மினிஸ்டர் பல எம்பிமார்கள் இருக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கும் உள்ளுக்குள்ள மனசுல நம்ம கிட்ட வரணுங்கிற எண்ணம் இருந்தாலும் முருத்தண்டு மற்றவன் சீல் குத்திடுவான் என்ற பயத்தில் வராமல் இருக்கிற மினிஸ்டர் மாறு எம்பி மாறும் நிறைய இருக்கிறார். எங்களுடைய பங்கன்ல எப்போதாவது ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சியில அல்லது இந்த மஜ்லிஸ்ல ஒரு மினிஸ்டர் வந்திருந்ததை கண்டீங்களா? அல்லது ஒரு எம்பி தான் வந்திருந்ததை கண்டீங்களா? இல்லை. ஏன்? அவர்கள் பயத்தில் இருக்கிறார்கள். ஆனா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில் தரும். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் எம்எச்எம் அஷ்ரப், அவர் நல்லவரோ கெட்டவரோ அது எனக்கு தெரியும். இங்க அவருக்கு ஆதரவோ ஏற்போ எனக்கு தெரியும். ஒன்றை சொல்கிறேன், அந்த மனுஷன் மட்டும்தான் நமது கொள்கையை திட்டவட்டமாக பகிரங்கமாக எழுத்து மூலம் எழுதிய ஒரு ஆளாக இருக்கிறார். அவர் சமீபத்திலே ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார், நான் எனும் நீ. அந்த புத்தகத்தின் பெயர் நான் எனும் நீ, கவிதை புத்தகம். அந்த புத்தகத்திலே எழுதுகிறார்,
நான் எனும் நீ பக்கம் 52 எங்கும் நிறைந்தவன் நீ என்றுமே நம்புகிறோம். தூணிலும் நிறைந்தவன் நீ, துரும்பிலும் நிறைந்தவன் நீ, வானங்களில் நிறைந்தவன் நீ, வானங்களுக்கு அப்பால் இருக்கும் வண்ண சிம்மாசனமும் உன்னுடையதே. ஏன் வையகம் முழுவதும் நீயே என்போம். வையகம் முழுவதும் நீயே என்போம். இதை விட என்ன நடப்பது? எல்லாம் அவனே நாங்கள் சொல்றோம் அல்லவா? இதை விட தெளிவாக மினிஸ்டர் அஷ்ரப் அவர்கள் சொல்கிறார்கள், வையகம் முழுவதும் நீ என்போம், வையகம் முழுவதும் நீ என்போம். வையகம் முழுவதும் நீ என்போம் என்றா ஆடும் நீ, மாடும் நீ, கோழியும் நீ, கொக்கும் நீ, மூத்திரமும் நீ, தீயும் நீ, எல்லாம் நீ என்பதை திட்டவட்டமாக மக்கள் மத்தியிலே எழுத்து மூலம் இந்த தௌஹீதினுடைய மெய்ஞான கருத்தை வெளியிட்ட ஒரு பெருமை அமைச்சர்கள் மத்தியிலே எம்எச்எம் அஷ்ரப் ஹாஜியார் அவர்களையே சேரும். அடுத்தது பக்கம் 53வது பக்கத்திலே எழுதுகிறார், என்ன பெயர் சொல்லி அழைத்தாலும் உன்னைத்தானே அழைக்கின்றனும், உண்மையில் நீ ஒரு போதுமே சந்தேகம் கொள்வதில்லை. என்ன பெயர் சொல்லி அழைத்தாலும் உன்னைத்தானே அழைக்கின்றனும். என்ன பெயரை சொல்லி அழைச்சாலும் உன்னைத்தான் அழைக்கிறேன். அல்லாட பெயரை சொல்லி அழைச்சாத்தான் அப்ப அவனை அழைக்கலாம், அவனுக்கு கூப்பிடுறேன் அர்த்தம் வரும். என்ன பெயரை சொல்லி அழைச்சாலும் அவனை அழைக்கிறேன் எப்படி ஆகும்? அப்துல் ரவுப் அவனை கூப்பிடலாமா? முஸ்தவான் அவனை கூப்பிடலாமா? முசம்மில் என்று கூப்பிடலாமா? என்ன சொல்கிறார் அஷ்ரப், எம்எச்எம் அஷ்ரப் மினிஸ்டர் அவர்கள்? என்ன பெயரை சொல்லி அழைச்சாலும் அவன் அழைக்கிறதா ஆகும் என்று சொல்கிறார்கள். ஆகவே துணிச்சலோடு தௌஹீதை பேசிய எழுதிய ஒரு பெருமை அல்ஹாஜ் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுக்குரியது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது அரசியல் ஒரு சாக்கடை. அரசியல்வாதிகளுக்கும் ஒருவருக்கும் ஒரு சுயநலம் இருக்கும். சுயநலம் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக ரசூலுக்காக அரசியல்ல கால் வைக்கிறவன் 1000-ல் ஒருவன் இல்லை, 1,00,000-ல் ஒருவன், அதுவும் இல்லை 1 கோடியில் ஒருவன் இஹ்லாஸுக்காக அரசியலே கால் வைப்பவன். நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு மேடை போடுறதுக்கு, ஒரு கம்ப நாட்டுறதுக்கு ஒரு மடு தோன்றான் ஆண்டாமண்டா ஐக்கிய தேசிய கட்சிக்கோ அல்லது பொதுசன ஐக்கிய முன்னணிக்கோ அல்லது முஸ்லீம் காங்கிரஸுக்கோ மேடை போடுறதுக்காக ஒரு கம்ப நாட்டுறதுக்கு ஒருத்தன் மடு தோன்றானாமண்டா அவன் மனசுல குறைஞ்சபட்சம் ஒரு ஜேபி பட்டமண்டாவனே நமக்கு கிடைக்கட்டும் ஜீட்டா மடவை தோன்றும். இந்த காஜாநாயகத்திலே கந்தூரியிலே தொண்டாற்றிய அத்தனை தொண்டர்களும் எப்படியான பாரதூரமான பாரிய வேலைகளை செய்தார்கள். அவர்கள் ஏதாவது ஜேபி பட்டத்தை எதிர்பார்த்தா அல்லது பணத்தை எதிர்பார்த்தா, பதவியை எதிர்பார்த்தா? இல்லை, அல்லாஹ் ரசூலுக்காக அவுலியாக்களுக்காக பணியாற்றினார்கள். இப்படியான நோக்கம் கொண்டு அரசியலில் இறங்குறவர்கள் மிக 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 குறைவு என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். இந்த தேர்தலை பொறுத்து நான் ஒதுங்கி இருப்பேன், இன்னும் பேச மாட்டேன். இன்னிடத்தில் யாரும் வந்து நாங்கள் எந்த கட்சிக்கு போட வேண்டும் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் விரும்பின கட்சியை ஆதரியுங்கள், விரும்பின வேட்பாளரை ஆதரியுங்கள். உங்களுடன் நான் கோபிக்க மாட்டேன். என்னடா தௌஹீதுவாதி அங்க நிக்கிறான் இங்க நிக்கிறான் மேட போட மடுத்துள்றான் என்றெல்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், தேர்தலை மையமாக வைத்து தௌஹீதுவாதிகளாகிய நீங்கள் குழம்பிக் கொள்ளாதீர்கள், சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், பிரச்சனைப்பட்டுக் கொள்ளாதீர்கள். அப்படி அடிபடிப்பட்டு பிரச்சனைப்பட்டு வந்தாலும் நாங்கள் என்னவென்று கூட கேட்க மாட்டோம், போலீசுக்கு வரமாட்டோம், உங்களுக்கு ஒத்துழைப்பு தரமாட்டோம் என்பதையும் திட்டவட்டமாக உங்கள் மத்தியிலே கூறி, நீங்கள் பொய் பிரச்சாரங்கள்ல சொல்றாங்க, மௌலவி சொல்றாரு ஐக்கிய தேசிய கட்சி போடத்தான் சொல்றாரு, இல்லாட்டி சந்திரிக்காவை ஆதரிக்கத்தான் சொல்றாரு என்று அப்படி சொல்லாதுங்க. நான் சொன்னதை சொல்லுங்க, அது எனக்கு யாருக்கும் பயம் இல்லை. மௌலவி ஒருங்கி கொள்வாராம், எங்களை விரும்பினாக்களை விரும்பின கட்சியை ஆதரிக்கும்படி மௌலவி சொல்லி இருக்கிறார் என்ற உண்மையை மட்டும் நீங்கள் சொல்லுமாறு கேட்டுப்படை வருகிறேன். என்ன வேணும் சகோதரர்களே? நாங்கள் ஹாஜநாயகத்துடைய கொடி 13 கொடி ஏற்றி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று மாலை நோன்பு திறப்பதற்கு முன்னால், அதாவது
5:45 மணிக்கு 5:45 மணிக்கு 13 கோடிகளையும் பாத்தியா ஓதி இறக்க இருக்கிறோம். அந்த பரக்கத்தான நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.